கேட்கணும்ல. என் பேர் ஆஷா. என் பேர் ஸ்ரீராம். இங்கே ஸ்ரீதரன் ஹாஸ்பிட்டலில் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. நல்லா ஃப்ரீயாக தான் பார்க்குறாங்க. யாருமா ஸ்ரீதரன்? நீங்கள் தான். சரி, ஸ்ரீதரன் ஹாஸ்பிட்டல் எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ 3வது ஹாஸ்பிட்டல் பற்றி சொல்லுவான்னு சொல்லுங்கள். சரி சொல்லுங்கள். சரில எங்களுக்கு ஃப்ரீயாக தான் எல்லாமே பார்க்குறாங்க. ஆனால் ட்ரீட்மெண்ட் மூலமாக கொஞ்சம் நல்லா இருக்குது. பசங்க நல்லா பார்த்துக்க முடியுது. எங்களுக்கு கஷ்டம் இந்த சமயத்தில் உதவுறதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டமா? உங்கள் வீட்டுக்காரர் சரியாக உங்களுக்கு பணம் கொடுக்கலையா, இல்லை வீட்டுக்காரர் இல்லையா, என்ன பிரச்சனை சொல்லுங்கள். வீட்டுக்காரர் இருக்கிறாரு. அவர் அவங்க வீட்டோடு இருக்கிறாரு ரொம்ப நாளாக. அதனால் நாங்களும் சரி தனியாக இருந்து ஹாஸ்டலில் தான் இருக்கிறோம். ஆயிடுச்சு, ஒரு 8 years ஆயிடுச்சு. நாங்கள் தனியாக எனக்கு ஒரு நாள் வீடு இருந்தோம். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் வந்துட்டோம். இப்போ இப்படியே தான் போகுது. ஓகே ஸ்ரீராம் சொல்லுங்கண்ணா. எனக்கு ரொம்ப வீசிங்காக இருக்குன்னு ஸ்ரீதர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். அவங்களும் மருந்து மாத்திரைலாம் கொடுத்துருக்குறாங்க. அப்படியா? 2 பேரும் ஸ்ரீதர் ஹாஸ்பிட்டலில் இதை கூட பிறந்த பையன் பேர் சொல்ல மாதிரி சொல்ல. ஸ்ரீதர் ஹாஸ்பிட்டல் இந்த இடத்து பேர் கற்பக சுவாசாலயா. ஏன்னா ஏழைகளுக்கு இலவசமாக ஆஸ்மா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடம். இதுக்கு ஒரு பேர் உண்டு, கற்பக சுவாசாலயா ஆஸ்மா அலர்ஜி ரிசோர்ஸ் சென்டர். டாக்டருடைய பேர் தான் ஸ்ரீதர். இது ஸ்ரீதர் ஹாஸ்பிட்டல் கிடையாது. புரியுதா? இப்போ எப்படி சொல்லுவேன்? கற்பக சுவாசா ஹாஸ்பிட்டலுக்காரன் நாங்கள் வந்தோம். அவங்க எங்களுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாங்க. எனக்கும் ஆஸ்மாவாக இருக்குது. ஆஸ்மா அலர்ஜி இதுமாதிரி நிறைய விஷயத்துக்கும் இங்கே ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. சூப்பர் சூப்பர். உங்கள் அண்ணாவுக்கும் கொடுக்குறேண்ணா? எங்கள் அண்ணனுக்கும் ஃப்ரீயாக பார்த்தாங்க. எனக்கும் ஃப்ரீயாக பார்த்தாங்க. வெரி குட் வெரி குட். நீ ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லாயிடணும். புரியுதா? ஒரு மாதம் கழிச்சு திரும்பி வரணும். வேறு ஒன்றும் வேணாம். நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். நாங்கள் கொடுக்குற மருந்து ஒழுங்காக எடுத்துகிட்டு ஒழுங்காக ஃபாலோப்புக்கு வரணும். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஏழைகள் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லலாம்.